Hello viewers, welcome back to Homemaker Choice with me Revati Kannan. இந்த வீடியோல பேசிக் ஃபேஸ் மேக்கப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பேசிக்கா ஃபேஸை எப்படி மேக்கப் பண்றது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நார்மலா வீட்ல இருந்து வெளியில போறவங்க இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல வேலைக்கு போறவங்க எல்லாருமே பேசிக்கா அந்த மேக்கப்பை ட்ரை பண்ணலாம். டெய்லி ரொட்டீன் மேக்கப் எப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹேர் பேண்ட் எடுத்து நல்லா ஹெட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்போதான் நம்ம மேக்கப் பண்ணுறப்ப ஹேர் வந்து நம்ம ஃபேஸை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். என்னோட டெய்லி மேக்கப்புக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத முதல் பார்க்கலாம். நிவ்யா சாஃப்ட் மாய்ஸ்சரைசர், லாக்மே 925 ப்ரைமர், லாக்மே க்ரீம், லாக்மே 925 காம்பேக்ட் பவுடர், ஸ்மெஷ் பண்ணுறதுக்கு பியூட்டி பிளெண்டர் ஒன்று, கன்சீலர், மஸ்காரா, லிப்ஸ்டிக், ஐலைனர், காஜல். எனக்கு ஐப்ரோ தின்னாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஐப்ரோ பென்சில் ப்ளஸ் ப்ரஷ், சிந்தூர். இதை வச்சு தான் நான் டெய்லி மேக்கப் நான் பண்ணுவேன். எப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் போட போகிறோம். எப்பயுமே ஃபேஸுக்கு போடுறப்ப அப்படியே நெக்குக்கும் போடுங்க, அப்போ தான் ஈவனாக இருக்கணும். நல்லா மாய்ஸ்சரைசரை ஈவனாக நெக்குக்கு இயருக்கு நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் போட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் ப்ரைமர் அப்ளை பண்ணலாம். அடுத்து ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 6 hours நம்ம மேக்கப் அப்படியே இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ்க்கும் இடையில இந்த ப்ரைமர் வந்து லேயராக இருக்கும். கொஞ்சமாக ப்ரைமர் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுங்கள். நெக்குக்கும் அப்ளை பண்ணணும். நம்ம ஃபேஸ்க்கு என்ன செய்கிறோமோ அதே தான் நெக்குக்கும் பண்ணணும், அப்போ தான் ஈவனாக இருக்கும். நீ போடுறப்பே தெரியும் ஃபேஸ் வந்து இருந்ததுக்கும் இப்போ போட்டதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படியே சாஃப்டாக இருக்கும், ஒரே ஈவனாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதை போட்டுட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க, அது செட் ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்து லாக்மே ஃபேஸ் மேஜிக் க்ரீம் எடுத்திருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. பியூட்டி பிளெண்டரை வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக இது பண்ணுற மாதிரி. அடுத்து கன்சீலர். இது கன்சீலர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, அதிகமாக டார்க்னஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கன்சீலர் போட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கும் அதுக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். மேக்ஸிமம் ஐக்கு கீழே, நெத்தியில், நோஸ் கிட்ட போட்டுட்டு பியூட்டி பிளெண்டரை வச்சு அதே மாதிரி ஸ்மெஷ் பண்ணுங்க. ஒன்றும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் 5 செகண்ட் டைம் கொடுங்க, அப்போ தான் வந்து அது ஃபேஸில் செட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து நான் வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். லாக்மே 925 காம்பேக்ட் பவுடரில் அதில் இருக்க ஸ்பாஞ்ச் வச்சும் யூஸ் பண்ணி ஃபேஸ் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ்க்கு பவுடர்ஸ் க்ரீம்ஸ்லாம் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி ஐப்ரோஸ் எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஐப்ரோ இல்லாதவங்க, அதாவது என்ன மாதிரி தின்னாக இருக்கவங்க ஐப்ரோ பென்சில் பிளாக் கலர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நேச்சுரல் லுக் கொடுக்கும். பிளாக் கலர் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நல்லா விசிபிளாக தெரியும். அதுவும் இல்லாமல் எப்பயுமே ஐப்ரோ பென்சில் எடுத்து அப்படியே ட்ரா பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ரஷ் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஐப்ரோ பென்சில் ஷார்ப் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் அந்த ப்ரஷ்ஷில் இப்படி எடுத்துட்டு இப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு நேச்சுரல் லுக்கு கிடைக்கும், ட்ரா பண்ண எஃபெக்ட் கிடைக்காது. இப்போ ஐப்ரோ அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணனால நேச்சுரல் லுக் உங்களுக்கு கிடைக்கும், ட்ரா பண்ண மாதிரி தெரியாது. அடுத்து காஜல் யூஸ் பண்ண போகிறோம். காஜல் வந்து கண்ணுக்கு கீழே மட்டும் யூஸ் பண்ணாமல் கண் இமைக்கு மேலே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்ணு பார்க்க அழகாகவும் கொஞ்சம் லுக்காகவும் உங்களுக்கு இருக்கும். அடுத்து ஐலைனர் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். இது வந்து கண் இமைக்கு மேலே அப்படி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா கண்ணு வந்து அழகாக நல்லா பெருசாகவும் அழகாகவும் காட்டும் உங்களுக்கு. ஐலைனர் அப்ளை பண்ணியிருக்கேன் 2 கண்லேயும். அடுத்து மஸ்காரா யூஸ் பண்ண போகிறோம். மஸ்காரா அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடலாம். லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் ஈவனாக அப்ளை பண்ணியிருக்கேன். லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் பிந்தி வைக்கிறேன். சிந்தூர். அவ்வளோதான், ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சு.
நான் ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு தகுந்த மாதிரி ஸ்டெட்டு போட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டேன். என்னோட பேசிக் மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேக்கப்பை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை பார்க்குறேன்.